அருமையாளர்களே, இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையிலே நடத்த போகிறார். ஆச்சரியப்பட போறீங்க. இது எப்படி நேச்சுரலாவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நீங்க அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க, யாத்திராகமம் 13:21-22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த மாதத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்க போகிறது. நீங்க அதை எதிர்பார்க்கணும். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. கொண்டு வரும்பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு என்னன்னா, மேகஸ்தம், அக்கினிஸ்தம். பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவினிலே அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். அப்ப என்ன போட்டிருக்குன்னா, வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர். அப்ப தம்முடைய ஜனங்களை வழி நடத்த, அவன் வழி நடக்க கூடும்படி அவர் என்ன பண்றார்? கூட இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் கூட இருக்கிறார். அது அப்படியே நீங்க பிரத்யட்சமா நீங்க உணர போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சில நிகழ்வுகள் மூலமாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மூலமாய் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். அப்ப இங்கே பாருங்க, தேவன் வழிநடத்தும் விதத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் உங்களோட வழிநடத்துற விதம் இந்த மாதத்துல மாறப்போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அவர் உங்களை வழிநடத்தும் விதம் மாறப்போகிறது. அடுத்து நான் சொல்லுவேன், வழிநடக ஒரு பாதுகாப்பு தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். அதை வைத்து சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பத்திரமாய் இருப்பீர்கள், பத்திரமாய் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். உங்களுடையவர்களும் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருப்பார்கள். மாத்திரமல்ல, வழிவிலகா அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென். அப்ப போட்டிருக்கு பாருங்க, பகலிலே மேகஸ்தமும் இரவிலே அக்னிஸ்தமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. விலகாத அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த கர்த்தர் இன்று நமக்குள்ளாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை வழி நடத்த உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்க உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த நாளிலே நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை பிரத்யட்சமாய் உணர்வீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.